ரெண்டு தரிசனமும் வேணும். பூமிக்குரிய வாழ்வுக்கான தரிசனமும் வேணும், ஆவிக்குரிய வாழ்வுக்கான தரிசனமும் வேணும். வெறும் ஆவிக்குரிய தரிசனத்தை பிடிச்சிட்டு பூமிக்குரிய வாழ்வை பொண்ணும் வேண்டாம், பொருளும் வேண்டாம், இவ்வுலகமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாழக்கூடாது. இல்லை பொண்ணு மட்டும் போதும், வெள்ளி மட்டும் போதும், வீடு மட்டும் போதும், கார் மாத்திரம் போதும், பணம் மாத்திரம் போதும், சொத்து மாத்திரம் போதும், ஆளு கூட எங்களுக்கு, உறவு கூட எங்களுக்கு தேவை இல்லை, அப்படி பிடிச்சிக்கிட்டு ஆவிக்குரிய தரிசனத்தை விட்டுறக்கூடாது. ரெண்டும் வேணும். எல்லாரும் விரல இப்படி காமிங்க, ரெண்டு தரிசனமும் வேணும். நம்ம ஓட்டு கேட்கலங்க, ரெண்டு தரிசனமும் வேணும். சொல்லுங்க மறுபடியும், என்ன வேணும்? என்ன வேணும்? ரெண்டு தரிசனத்தோட வாழ்ந்தோம்னா நான் சொல்றேன், நம்மளுடைய ஆசீர்வாதத்தை மிஞ்ச யாரும் இருக்க மாட்டார்கள். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட தரிசனம் உள்ளவர்கள் என்னென்ன தரிசனம் வைக்கிறாங்களோ அவங்க தரிசனத்தை எல்லாம் தேவன் நிறைவேற்றியே தீர்வார்.